திருச்சியில் மாற்றுத்திறனாளி ஒருவரின் கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்ட தமிழக முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதால் மாற்றுத்திறனாளி மகிழ்ச்சியடைந்தார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் பாரத சாரண சாரணியர் வைர விழாவில் பங்கேற்ற தமிழக முதல்வர் ஸ்டாலின் திருச்சி விமான நிலையத்திற்கு வருகை தந்தார். அப்போது புத்தனாம்பட்டியில் ஜெராக்ஸ் கடை வைத்திருக்கும் மாற்றுத்திறனாளி செல்வம் என்பவர் முதல்வர் ஸ்டாலினிடம் மனு ஒன்றை அளித்தார். அதில் மாற்றுத்திறனாளியாக தான் அரசு கொடுக்கக்கூடிய உதவித்தொகையிலும் ஜெராக்ஸ் கடையில் கிடைக்கும் வருவாயிலும் வாழ்ந்து வருவதாகவும், தனது தொழில் அபிவிருத்திக்காக இன்வெர்டர் பேட்டரி ஒன்றையும் புகைப்பட அச்சுப்பொறி கருவி ஒன்றையும் தனக்கு வழங்கி உதவிடுமாறு கோரிக்கை விடுத்தார். கோரிக்கை மனுவை பெற்ற தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துச் சொன்னதால் செல்வம் மகிழ்ச்சி அடைந்தார். நான் ஒரு மாற்றுத்திறனாளி, அப்பா அம்மா இருவரும் இல்லைங்க. நான் தனியாக தான் வசித்து வருகிறேன். நான் மேலும் புத்தனாம்பட்டி நேரு காலேஜ் ஆப்போசிட்டில் சொந்தமாக கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான மிஷினரி வாங்குறது பொருளாதாரம் இல்லாதனால முதல்வர் ஐயா பார்க்குறதுக்கு திருச்சி மாவட்டம் ஏர்போர்ட்டுக்கு சந்தித்து மனு கொடுக்கறதா வந்திருக்கேங்க. வாங்கிட்டு பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்கோம். அவங்க அதுக்குள்ளே இவ்வளோ கொட்டேஷன் நாங்கள் பண்ண முடியாது, நீங்கள் லோன் தான் போட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. லோன் போட்டதுக்கு எனக்கு தகுதி இல்லைங்க. எனக்கு வருமானம் கிடையாது, எந்த வருமானமும் கிடையாதுங்க. அதனால் லோன் போட்டு பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஃப்ரீயாக பண்ணித்தர சொல்லி முதல்வர் ஐயாவை கேட்கலாம் அப்படின்னு.